Hello everyone, welcome back to Vanita's Art Corner. இந்த வீடியோவில் நம்ம 3 floral techniques எப்படி வரையலான்னு பார்ப்போம். இது மூணுமே ரவுண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு லிட் எடுத்துட்டு 3 சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் அது ஃப்ரீ ஹேண்டில் கூட கையில் சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கிடலாம். அதுக்கு ஒரு லிட்டோ இல்லாட்டி கேப் இருந்தால் போதும். இதை வரைஞ்சிட்டு அப்புறமா நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு கிராஸ் மாதிரி போட்டுட்டு அதை ஃபர்தராக டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் அந்த நம்ம வரைஞ்ச பேட்டர்ன் மேலேயே அப்படியே போடணும். போட்டுட்டு அப்புறம் அந்த 2 பெட்டல்ஸ்க்கு இடையில் இன்னொரு பெட்டல் போட்டுகிட்டே வரணும். இது எல்லாமே ஆரஞ்சு கலர் வச்சு நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர்ஸ். அதே மாதிரி 2 பெட்டலுக்கு இடையிலையும் இன்னொரு பெட்டலும் போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி காம்பேக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி வரைஞ்சிட்டே வரணும். வரைஞ்சி முடித்த பிறகு நம்ம அதை ஒயிட் வச்சு கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிட போகிறோம். இது வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஃப்ளாரல் காம்போசிஷன் பண்ணணும் அப்படின்னாலாம் 3 ஃப்ளவர்ஸ் இது மாதிரி வரைஞ்சிட்டு 2-3 லீவ்ஸ் அந்த மாதிரி போட்டாலே ஒரு பேட்டர்ன் மாதிரி நமக்கு கிடச்சிரும். இந்த ஒயிட் கலர் வந்து ஒரு ஆரஞ்சு அடுத்து ஒரு ஒயிட், ஒரு ஆரஞ்சுக்கு விட்டு ஒரு ஒயிட், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக கொடுத்துட்டே வரணும். ஆரஞ்சு ஒயிட் அந்த மாதிரி மாறி மாறி கொடுக்குறப்ப அது இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளாருக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். இது வந்து இப்போ ஒரு ஃப்ளவரை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் எடுத்திருக்க கலர் செரூலியன் ப்ளூ. இதே மாதிரி தான் வரைஞ்சிட்டு அந்த ஒரு கோடுக்கு வந்து ஒரு பெட்டல் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிடணும். ஒரு பெட்டலை சுற்றி 3 ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். நம்ம 3 ஸ்ட்ரோக் கொடுத்துட்டா ஒரு பெட்டல் கம்ப்ளீட் ஆச்சு. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு கோடுக்கு மேலேயும் 3 ஸ்ட்ரோக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தாக அப்படியே ஃபாஸ்ட்டாக இழுத்துடணும். கொஞ்சம் கர்வ்டாக இழுத்தா நமக்கு நல்லா ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு அழகாக ஒரு ஷேப் கிடச்சிரும். 3 அதே மாதிரி கொடுக்கணும். இப்போ இதை நம்ம சும்மா பார்க்குறப்ப வந்து இது ரொம்ப பிளெயினாக தெரியும். இதுக்கு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒயிட்டை வச்சு நம்ம லேயர் பண்ணுறப்ப இன்னும் அது வந்து ஒன்று ஷேடடாக அழகாக தெரியும். இப்போ இந்த ப்ளூவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த ப்ளூ வந்து அந்த உள்ளெல்லாம் நல்லா சென்டரெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ளூ வந்து ஃபுல்லாக வெட்டாக இருக்கிறப்பயே அந்த ப்ரெஷ்ஷை அப்படியே ஒயிட்டில் டிப் பண்ணி நம்ம திருப்பி அந்த ஒவ்வொரு பெட்டல் மேலேயும் ஃபாஸ்ட்டாக நம்ம பிரிஸ்க் ஸ்ட்ரோக்ஸாக வேகமாக இழுத்து விட்டோம்னா அது வந்து நமக்கு ஒரு ஷேடட் எஃபெக்ட் கொடுக்கும். அது நான் சென்டரில் வந்து டெப்த் இருக்கும், அவுட்டர் பெட்டல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லைட்டர் கலராக இருக்க மாதிரி நமக்கு கிடைச்சிரும். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போடுற ஃப்ளவர்ஸு வேகமாக போட்டுடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது பெரிய ப்ரஷ் வச்சு போடுறப்ப இன்னும் பெருசாக பெட்டல்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் எடுத்திருக்க கலர் டீப் பிரில்லியன்ட் பர்பிள். இதுவும் அதே ப்ரஷ் வச்சு தான் போடுறேன். அந்த சென்டரில் இருக்க கோடை சுற்றி கர்வ் பண்ணி ஒரு பெட்டலாக நான் ஒரே ஒரு சிங்கிள் பெட்டலாக அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதே இது ரவுண்ட் ப்ரஷ் வச்சு பண்ணுற மாதிரி இதே தான் ஃப்ளாட் ப்ரஷ்லேயும் நான் இன்னொரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். இது எல்லாமே நம்ம ஃப்ளாட் ப்ரஷ்லேயும் இதே டெக்னிக்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு பண்ணுறப்ப நம்ம ஃபில் பண்ணுறது, அந்த கலர்ஸை ஃபில் பண்ணுற டைம் வந்து குறையும், இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். வந்து பழகிறப்ப வந்து இந்த ரவுண்ட் ப்ரஷ் வச்சு நீங்கள் போடுங்க. இப்போ இந்த ஃப்ளவர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுவும் ரொம்ப பிளெயினாக இருக்கனால நான் கொஞ்சம் ஒயிட் வச்சு ஒரு பெட்டல் கார்னர்ஸை மட்டும் நம்ம ஒயிட் வச்சு லைட்டாக ஷேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ளவர்லாம் நான் ஒன்றும் பெருசாக ஷேடிங் பண்ணலை, ஜஸ்ட் ஹைலைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சென்டரில் இருக்க இந்த போலன் பார்ட்டை வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு கோல்டன் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எனி எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம். அந்த பேஸுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒயிட் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ண லேயர் காஞ்ச பிறகு இந்த எல்லோ பிளாக்லாம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா சென்டரில் கொஞ்சம் போர்ஷனை விட்டுட்டு நம்ம பெட்டல்ஸை பெயிண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக கூட அது மாதிரி ஃபில் பண்ணலாம். இந்த பிளாக் எதுக்கு கொடுக்குறேன்னா அந்த எல்லோவுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கிறனால நான் அதை கொடுக்குறேன். இல்லாட்டி அது வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கும்.
இது எல்லாமே நான் ஒரு சிங்கிள் ப்ரஷ் வச்சு தான் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அப்புறம் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃப்ளாஸுக்கெலாம் ஒரு ஸ்டெம்மு போடுறதுக்கு சாப் க்ரீன் எடுத்திருக்கேன். சாப் க்ரீன் எடுத்து எல்லாத்துக்கும் ஸ்டெம் வரைஞ்சிட்டு அதுக்கு ஒரு லீஃப் போட்டு நம்ம இந்த ஃப்ளவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போது இந்த ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கை வச்சே நம்ம இந்த 3 ஃப்ளவர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு இன்னும் நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வேறு ஆங்கிளில் பெயிண்ட் பண்ணுறப்ப வேறு மாதிரி ஷேப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லீவ்ஸை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு கொஞ்சம் கார்னர்ஸில் எல்லோ கொடுக்குறேன். இந்த 3ஐயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.